அப்பவே சொன்னேன், கேட்டியா? பரவாயில்ல பரவாயில்ல, வா வீட்டுக்கு போலாம். ரூபி, எழுந்துருடா, டைம் ஆச்சு. ரூபிமா. என்னம்மா? அரே சூப்பரா இருக்க. வாமா. நந்திகா, பாத்தியா என் பொண்ணு எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்கா? வரையறதெல்லாம் இருக்கட்டும், நேத்து அவ மிஸ்ஸ பார்த்தேன். அவ இங்கிலீஷ்ல ரொம்ப வீக்கா இருக்கான்னு சொல்றாங்க. அடே போடி, தமிழ் தெரியாத நானே 247 எழுத்தையும் கத்துக்கிட்டேன். வெறும் 26 எழுத்து, அது என் பொண்ணு கத்துக்க மாட்டாளா? உங்ககிட்ட பேச முடியுமா? அவளுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுக்கிறதே நீங்க தான். అమ్మా ఇప్పుడే ఆఫీస్కి బయలుదేరుతున్నాను. రూబీ అందరూ బాగానే ఉన్నారు. అక్కడంతా బాగున్నారా? ரெடியா? என்ன போன் வந்தது? ஒன்னும் இல்ல. என்னன்னு சொன்னாதானே தெரியும். எல்லாத்தையும் கிட்ட சொல்லணுமா? போய் வேலையை பாரு. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்னடி காலையில வந்து கால் பண்ணிட்டே இருக்க? என்னால ஆபீஸ்ல ஒர்க் பண்ண முடியல. காலை ஏன் அப்படி பேசிட்டு போனீங்க? கால்ல அம்மா போன் பண்ணாங்க. அம்மாவா? திடீர்னு போன் பண்ணிருக்காங்க. என்ன விஷயமா? என்ன சொன்னாங்க? அது வந்து நம்ம ரூபிக்கு என்ன? ஒன்னில்ல, ரூபிக்கு பாப்டிசம் பண்ணலாம்னு அம்மா சொன்னாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல, பாப்டிசம் பண்ணா ஃபேமிலி எல்லாம் ஒன்னும் ஆகும்னு அம்மா ஃபீல் பண்றாங்க. நம்ம மேரேஜ் அப்போ நீங்க என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கடி. ஏன் அப்பா அம்மா கூட தான் ரூபிக்கு குலதெய்வம் கோயில்ல போய் காது குத்தணும்னு சொன்னாங்க. அது என்ன பண்ணிட்டோமா? என்ன வேணுமனே பேசுறியா? யாரு? நான் வேணும்னே பேசுறேனா? ரூபி பொறுக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல தனியா அவஸ்தைப்பட்டது எனக்கு தான் தெரியும். இப்ப என்ன புதுசா பாசம் வந்துருச்சா? నేను చెప్తున్నా ఉన్నా, ಎಷ್ಟು వచ్చినట్టు రెచ్చిపోతావేంటి? இத்தனை நாள் எல்லாமே நடிக்க கை வாங்கிட்டல. நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு போறேன்.
உள்ள வா. வா நந்திகா, உட்காரு. ஏய் செல்லக்குட்டி, சாப்பிட்றியாடா? சரி நந்திகா, உனக்கும் பாப்பாக்கும் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வந்துடுறேன். உன் ஒய்ஃப் இல்லையா? அவ ஊருக்கு போய்க்கிறா. உன் மாமா? எதுவா இருந்தாலும் நீ ரிலாக்ஸ் பண்ணு, நான் போயிட்டு வந்து பேசிக்கிறேன். ம். Excuse me, sir. Sir? Sir? என்ன ப்ரோ? சார், ஜிஎம் கால் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஃபோன் எடுக்கவே இல்லையா? சரியா ப்ரோ, நீ போ, நான் வரேன். சரி, ஓகே சார். தினேஷ்! சார் 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 நம்ம லவ் பற்றி வீட்டில் சொல்லிட்டியா? சொல்லலை லாம்பர்ட், பட் டுடே கன்ஃபார்மாக சொல்லிடுவேன். ஒருவேளை வீட்டில் ஒத்துக்கலைன்னா? ஒத்துக்கலைன்னா அதே நீயே சொல்லிடு. அப்புறம் என்ன, ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணணும். என்னடா வண்டி ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி சொல்கிற? ஓ சாரி, ரிஜிஸ்டர் மேரேஜ்ன்னு தான் சொல்ல வந்தேன். அப்போது நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் நான் கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகணுமா? எதுக்குடி? நீ உங்கள் ரிலீஜன் ஃபாலோ பண்ணு, நான் என் ரிலீஜன் ஃபாலோ பண்ணுறேன். ப்ராப்ளம் சால்வ். ஓகே, டைம் ஆச்சு, கிளம்புறேன். ஓகே, பாய்.
என்ன நவீன்? பேப்பர் எடுத்துக்கிறேன். ஏ நவீன், ஓவியம் கற்பனையில் பிறக்கிறது. குழந்தை நம் அன்பில் பிறக்கிறது. ஆனால் இந்த ஓவியம் அந்த குழந்தையின் கற்பனை அல்ல, மனதின் கதறல். இது போன்ற பல குழந்தையின் ஓவியம் இன்னும் வரையப்படாமல் உள்ளது.